சென்னை தெற்கு மாவட்ட திமுக சார்பில் தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் என்கிற இந்த மாபெரும் பொதுக்கூட்டம் இன்றைக்கு தமிழ்நாடு முழுக்க நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பொதுக்கூட்டத்தில் இன்று இந்த நிகழ்விற்கு தலைமையேற்றிருக்கக்கூடிய சென்னை தெற்கு மாவட்ட கழக செயலாளர், மயிலாப்பூர் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் மயிலை தா வேலு அவர்களே, இங்கே தியாகநகர் மேற்கு பகுதி செயலாளர் கே ஏழுமலை அவர்களே, நிர்வாகிகள் மற்றும் கழக முன்னணியினரே, பொதுமக்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். பாரதிதாசனுடைய ஒரு பாடல் வரி இருக்கிறது. பொங்கு தமிழருக்கு இன்னல் விளைந்தால் சங்காரம் நிஜமென்று சங்கே முழங்கு என்று. இன்றைக்கு மாண்பு முதலமைச்சர் அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறார். யார் தமிழர்களுக்கு இன்னல் விளைவிக்கிறார்களோ அவர்களுக்கு அழிவு நிச்சயம் என்பதை இன்றைக்கு முதலமைச்சர் அவர்கள் தன்னுடைய ஒவ்வொரு செயலிலும் காட்டிக் கொண்டிருக்கிறார், சொல்லிலும் காட்டிக் கொண்டிருக்கிறார். தமிழ்நாடு என்ன பேசுகிறது, தமிழ்நாட்டு முதலமைச்சர் என்ன பேசுகிறார், தேசிய அளவிலான பிரச்சனைகளில் தமிழ்நாடு என்ன நிலைப்பாடு எடுக்கிறது என்பதை இன்றைக்கு ஒட்டுமொத்த இந்தியாவும் பார்த்து கொண்டிருக்கிறது. நாடாளுமன்றத்தில் கடந்த 3 நாட்களாக நமது குரல் தான் இந்தியாவினுடைய குரலாக ஒலித்துக் கொண்டிருக்கிறது. நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தான் இன்றைக்கு மாநிலங்களுடைய உரிமைக்காகவும் ஜனநாயகத்தினுடைய உரிமைக்காகவும் பெரும் குரல் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். என்ன நடந்து கொண்டிருக்கிறது? நண்பர்களே, எனக்கு முன்னால் நிறைய விரிவாக பேசினார்கள். நான் அவர்கள் பேசிய கருத்துக்களை விடுத்து இன்றைக்கு இந்த கூட்டம் எதற்காக முதன்மையான 3 நோக்கங்களுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறதோ, மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நமக்கு என்ன உத்தரவை இந்த கூட்டத்திற்கு வழங்கி இருக்கிறாரோ அதை மிக மிக எளிமையாக உங்களிடம் மிக சுருக்கமாக நான் உங்களிடம் கூற விரும்புகிறேன். இன்றைக்கு நேற்று நாடாளுமன்றத்தில் என்ன நடந்தது என்று உங்களுக்கு நன்றாக தெரியும். திமுக காரர்கள் பண்பாடற்றவர்கள், அறிவற்றவர்கள் என்றெல்லாம் ஒன்றிய அரசினுடைய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பேசுகிறார். அவர் நிலைகுலைந்து போயிருக்கிறார், நிலை தடுமாறி இருக்கிறார் என்பதை நேற்று அவருடைய பேச்சிலே புரிந்து கொள்ள முடிந்தது. நாம் காட்டிய கடுமையான எதிர்ப்பின் காரணமாக, கண்டனத்தின் காரணமாக பிறகு தன்னுடைய வார்த்தைகளை திரும்ப பெற்றுக் கொள்கிறேன் என்றார். பிறகு நான் 100 முறை கூட மன்னிப்பு கேட்பேன் என்றெல்லாம் பேசுகிறார். தமிழ் மட்டும் படித்தால் பிச்சை தான் எடுக்க வேண்டும் என்று. எங்கிருந்து வருகிறது இந்த அகங்காரம்? இந்த அகங்காரத்திற்கு நாம் பாடம் கற்பிக்க வேண்டாமா? நண்பர்களே, இந்த கூட்டத்தினுடைய முக்கியமான பிரச்சனைகள், இப்பொழுது உதாரணமாக கல்வியை எடுத்துக்கொள்ளுங்கள். கல்வியை பற்றி பேசுகிற போது நமக்கென ஒரு கல்விக் கொள்கை இருக்கிறது. மிக மிக சுருக்கமாக எளிமையாக சொல்வதென்றால், எங்களுக்கு தமிழும் ஆங்கிலமும் போதும். எங்களுடைய கொள்கை அரசு ரீதியாக பள்ளிக்கூடங்களில் நாங்கள் படிக்க விரும்புவது தமிழும் ஆங்கிலமும் தான். வேறு எந்த மொழியையும் யார் யார் தனிப்பட்ட முறையில் விரும்புகிறார்களோ அவர்கள் படித்துக் கொள்ளலாம். இதுதான் தமிழ்நாடு அரசினுடைய மொழிக் கொள்கை. இந்த கொள்கையை வச்சிருக்கிறதுனால நம்ம என்ன கெட்டு போயிட்டோம்? அல்லது 3 மொழி படிப்பதாக சொல்லக்கூடிய வட இந்தியர்கள் என்ன நம்மை விட மேலாக இருக்கிறார்கள்? இந்த கேள்வியை நாம் கேட்டால் பதிலே கிடையாது. நீ 3 மொழி படிச்சிருக்கேன்னு சொல்றியா, படிச்சியா இல்லையாங்கிறது வேற பிரச்சனை, அதுக்கு அப்புறம் வருவோம். ஆனால் தமிழ்நாட்டில் 2 மொழி மட்டுமே படித்ததனால் இன்னைக்கு கல்வியில் நாம் மிக மிக மேலான இடத்தில் இருக்கிறோம். இந்தியாவில் எந்த மாநிலமும் கல்வியில், அதுவும் உயர்கல்வியில் தமிழ்நாடு அளவுக்கு முன்னேறிய மாநிலம் கிடையாது. சுகாதாரம், மருத்துவமனை கட்டமைப்பு, இன்னைக்கு ஒரு குக்கிராமங்களில் கூட மருத்துவத்தை கொண்டு போய் சேர்த்திருக்கிறோம். வட இந்தியாவில் இருக்கிறது என்று அவர்கள் சொல்ல முடியுமா? சாலை வசதிகளை உருவாக்கி இருக்கிறோம். இன்னும் சொல்ல போனால் இளைஞர்களுக்கு தொழிற்கல்வியை உருவாக்கி இருக்கிறோம். பெண்கள் அதிகமாக பணிபுரியக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு தான். பெண்கள் அதிகமாக கல்வி கற்ற மாநிலம் தமிழ்நாடு தான். நாங்கள் 2 மொழியை மட்டும் படித்து என்ன கெட்டு போயிட்டோம்னு கேட்குறோம். சரி, நீ 3 மொழி படித்த நீ என்னை விட எதில் எல்லாம் பெட்டராக இருக்க, என்னை விட மேலாக இருக்க, இது ஒரு நியாயமான கேள்வியா இல்லையா? நீங்கள் சொல்லுங்கள். நீ ஒரு காரணம் சொல்லு. நீ ஹிந்தி படித்தா நீ வாழ்க்கையில் இப்படியெல்லாம் வரலாம், உனக்கு இதெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நாங்கள் நாளைக்கே போய் நாங்கள் மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கிறோம். ஆனால் வேடிக்கை என்னன்னு பாருங்க, அவர்கள் ஆங்கிலத்தை, நாம் தமிழையும் ஆங்கிலத்தையும் சொன்னோம். ஆனால் அங்கே ஒன்றிய அமைச்சராக இருக்கக்கூடிய தர்மேந்திர பிரதானுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் அனுப்பிச்ச, நம்ம அரசு அனுப்பிச்ச, அதுவும் இங்கிலீஷில் அனுப்பிச்ச ஒரு லெட்டரை படிக்க தெரியும் ஒரு கல்வி அமைச்சருக்கு. இதை உங்களால் கற்பனை பண்ண முடியுமா? உங்கள் வீட்டில் ஸ்கூலுக்கு போகிற 3ஆம் கிளாஸ் பிள்ளைங்கக்கிட்ட அந்த லெட்டரை கொடுங்க, நம்ம தமிழ்நாடு அரசு அனுப்பிச்ச லெட்டரை கொடுங்க, அதை அழகாக படித்து இதுதான் அர்த்தம்னு சொல்லு.
நம்ம என்ன சொன்னோம், இப்போ வந்து நமக்கு வந்து தர வேண்டிய சர்வசிஷ்டி அபியான்னு ஒரு திட்டம் இருக்குங்க. அந்த திட்டம் என்னன்னு கேட்டால், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்களை டெவலப் பண்ணுறதுக்கு, அதாவது வந்து கட்டட வசதி இல்லைன்னா கட்டட வசதி, வேறு சில அடிப்படை வசதிகளை செய்வதற்காக ஒன்றிய அரசு ஒரு பணம் கொடுப்பாங்க, நம்ம ஒரு பணம் போடுவோம். இதுதான் அந்த சர்வசிஷ்டி அபியான் திட்டம். அந்த திட்டத்தில் வந்து 60% நம்ம பணம் கொடுப்போம், 40% வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுப்போம், அவ்வளோதான். இப்போ இதுக்கு நடுவில் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, வேற ஒரு ஸ்கீமை கொண்டு வர்றாங்க. இந்த ஸ்கீமுக்கு தான் கவர்மெண்ட் பணம் கொடுத்துக்கிட்டு இருக்கு. இவன் வேற ஸ்கீம் என்ன எடுத்துகிட்டு வர்றான்னா, பிஎம் ஸ்ரீ பள்ளி, அதாவது பிரைம் மினிஸ்டர் பேரை அந்த குழந்தை பருவத்திலேருந்தே மனசில் பூத்துறாங்களாம். எல்லா ஸ்கூலுக்கும் இல்லை, ஒரு 1450 ஸ்கூலை சூஸ் பண்ணி, இப்போ இந்த ஸ்பெஷல் கோர்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க இல்லையா, சிறப்பு பள்ளிகள்லாம், அந்த மாதிரி ஒரு 1450 ஸ்கூலை மட்டும் சூஸ் பண்ணி அதுக்கு வந்து ஒரு பணம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பணத்தை கொடுக்கணும்னு சொன்னால், தமிழ்நாட்டில் 1450 பள்ளிகள் இருக்குது. நீ மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கணும், புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கணும், இல்லாட்டினா வேற ஒரு திட்டத்துக்கு வர வேண்டிய பணம். சர்வசிஷ்டி அபியான் வேற, பிஎம் ஸ்ரீ பள்ளி வேற. நீ இந்த திட்டத்தில் மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கிட்டா, ஹிந்தி சொல்லிக் கொடுப்பேன்னு ஏற்றுக்கிட்டா தான் நாங்கள் உனக்கு அந்த திட்டத்துக்குள்ள காசை கொடுப்போம். பச்சையான பிளாக்மெயில், பச்சையான ஃபோர்ஜரி, 420 வேலை இது, சரிங்களா? பணம் வந்துக்கிட்டு இருக்கிறது வேற ஒரு ஸ்கீமுக்கு. ஆனால் இந்த ஸ்கீமில் நீ இந்தியை ஏற்றுக்க, 3 மொழியை படி. எதுக்காக இது சொல்கிற? புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கன்னா தமிழ்நாடு அரசு கேட்டகரியெல்லாம் சொல்லிடுச்சு, நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம்னு. அப்போ ஒரு லெட்டர் எழுதுது நம்ம கவர்மெண்ட். என்ன லெட்டர்னா, பிஎம் ஸ்ரீ பள்ளிக்கு நமக்கு வந்து ஒரு பணம் வரக்கூடிய ஒரு விஷயம், நம்ம பள்ளிகளை மேம்படுத்துறதுக்கு. அதை எந்த அரசாங்கமாவது வேணான்னு சொல்லுமா? ஆனால் நம்ம கொள்கைக்கு புறம்பா காசு வாங்க முடியுமா? காசுக்காக என்ன வேணாலும் நம்ம செய்ய முடியுமா சொல்லுங்கள்? அப்படி செய்கிறவனுக்கு பேர் வேறு, அதை நான் இங்கே சொல்ல விரும்பலை. காசு கொடுக்குறங்கிறதுக்காக நம்ம என்ன வேணாலும் செய்ய முடியாது. ஆனால் ஒன்றிய அரசுக்கு நம்ம நிதி கொடுக்குறோம், அந்த நிதியிலேருந்து நமக்கு ஒரு பணத்தை தர்றான். அப்போது அந்த லெட்டரில் நம்ம அரசு என்ன எழுதுகிறாங்கன்னா, நாங்கள் அந்த பிஎம் ஸ்ரீ பள்ளி நீங்கள் இப்போ புதுசாக கொண்டு வந்திருக்கிறத வந்து நாங்கள் ஏற்றுக்கிறோம், அது எங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் அதுக்கு நாங்கள் ஒரு கமிட்டி போடுவோம். எங்கள் கல்விக் கொள்கைப்படி நாங்கள் உங்கள் இந்த பிஎம் ஸ்ரீ பள்ளி திட்டத்தில் எதையெல்லாம் ஏற்றுக்க முடியுமோ அதை ஏற்றி, அந்த எங்கள் கொள்கைப்படி அந்த கமிட்டி கொடுக்குற ரெக்கமெண்டேஷன் படி நம்ம வந்து ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டுக்கலாம் அப்படின்னு நம்ம ஒரு லெட்டர் அனுப்புகிறோம். அந்த லெட்டரில் என்ன இருக்குன்னா, நாங்கள் போடுற கமிட்டி, அந்த கமிட்டி கொடுக்குற ரெக்கமெண்டேஷன், அவ்வளோதான் மேட்ரு. இவர் நேற்று வந்து ஒன்றிய கல்வி அமைச்சர் எப்படி படிக்கிறாருன்னா, ஏற்கனவே இவங்க ஒத்துக்கிட்டாங்க, எது இவங்க வந்து இந்த பிஎம் ஸ்ரீ பள்ளியை வந்து நாங்கள் வந்து ஏற்றுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கடைசியில் ஏன் பின்வாங்குறாங்கன்னு தெரியலன்னு பார்லிமெண்ட்டில் பேசுகிறார். அதுக்கு சான்றாக ஒரு லெட்டரையை அவரே படிக்கிறாரு, ரிலீஸ் பண்ணி விடுறாரு. அந்த லெட்டரில் பார்த்தா எங்கள் கமிட்டி சொல்கிறது தான் கேட்போம், எங்கள் ரெக்கமெண்டேஷன் படி தான் உங்களோட பேசுவோம்னு தெளிவாக எழுதியிருக்கு. அதை கூட படிப்பதற்கு அறிவற்ற ஒரு நபர் இந்தியாவினுடைய கல்வி அமைச்சராக இருக்கிறார். நல்லா யோசிச்சு பாருங்கள், இதை கற்பனை கூட நீங்கள் பண்ண முடியாது. 2 நாளாக சோஷியல் மீடியாவில் கிளிகிளின்னு கிளிக்கிறாங்க. ஏன்னா இதை படிக்க தெரியாதா அவனுக்கு? அவங்க ஒரு கமிட்டி போட்டு எங்கள் கொள்கைப்படி தான் ஏற்றுக்கோன்னு சொல்கிறோம். அப்போ நம்ம ஒரு ரெக்கமெண்டேஷன் அனுப்பிச்சோம். அதில் என்ன சொன்னோம்? ரொம்ப தெளிவாக சொன்னோம், புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்க முடியாது, ஹிந்தியை ஏற்றுக்க முடியாது, இது 2 இல்லாமல் பிஎம் ஸ்ரீ பள்ளியை நாங்கள் நடத்துறதுக்கு தயார்னு தெளிவாக எழுதி அனுப்பியிருக்கோம். ஆனால் பாராளுமன்றத்தில் வந்து போய் சொல்கிறாரு வந்துட்டு கல்வி அமைச்சர். இங்கே இருக்கக்கூடிய இந்த அண்ணாமலை மாதிரி அல்லக்கைகள் இங்கே வந்து பார்த்திங்கன்னா அதே போய் திரும்ப சொல்கிறாங்க. டிவியில் பேசுகிற வந்துட்டு அல்லக்கைகள் இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்க, இப்போ பின்வாங்குறீங்கன்னு சொன்னால் எவன்டா ஏற்றுக்கிட்டா? எந்த காலத்தில் நாங்கள் இந்தியை ஏற்றுக்கொண்டோம் என்று கையெழுத்து போட்டிருக்கிறோம்? எந்த காலத்தில் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா புதிய கல்வியை ஏற்றுக்கொண்டோம் என்று சொன்னோம்? நீ பைசா கொடுத்தீங்கன்னா உடனே ஏற்றுக்குவோமா? மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சொன்னார், நீ 10,000 கோடி ரூபா கொடுத்தா கூட நாங்கள் இந்தியை ஏற்றுக்க மாட்டோம்னு. 2,000 கோடி ரூபா என்ன? இது பாலிசி மேட்டர், இது கொள்கை முடிவு. அப்போ என்ன இவங்க திரும்ப சொன்னாங்க? இன்னைக்கு வந்து நிர்மலா சீதாராமன் அந்த அம்மா பேசுது, தமிழ் துரோகிகள், தமிழுடைய ஏதோ ஒரு பெயரை வைத்துக்கொண்டு, அடையாளத்தை வைத்துக்கொண்டு தமிழ்நாடு முழுக்க பாஜக சார்ந்து இருக்கக்கூடியவர்கள் எல்லோருமே பச்சையான தமிழ் துரோகிகள். இது எப்படி சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் கர்நாடகாவில் இருக்க பிஜேபிக்காரனை போய் பாருங்கள், அவன் கர்நாடக மாநிலத்துக்கு ஒரு பாதிப்பு இருந்தால் கர்நாடகாவுக்கு தான் பேசுவான், பிஜேபியின் கொள்கையை தான் பேச மாட்டான். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கேரளாவில் இருக்க ஒரு பிஜேபிக்காரனை போய் பாருங்கள், கேரளாவில் ஒரு எம்எல்ஏ வந்து ஓட்டு கேட்குறாரு,
நாங்கள் மாட்டுக்கறியை தாராளமாக நான் எம்எல்ஏ தேர்ந்தெடுத்தீங்கன்னா கிடைக்க செய்வோம் அப்படின்னு. பிஜேபியோட கொள்கை வந்து மாட்டுக்கறி எதுக்கிறது. ஆனால் மலையாளிகள் வந்து மாட்டுக்கறி இல்லாமல் இருக்கிறத நினைச்சே பார்க்க முடியாது. அவனால மாட்டுக்கறி கிடைப்பதற்கு நாங்கள் தாராளமாக உதவி செய்வோம் அப்படின்னு சொல்கிறான். அதே மாதிரியே வந்து மகாராஷ்டிராவில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்எஸ்எஸ் தலைவர் பேசுகிறாரு, நீங்கள் மராட்டியம் மட்டும்லாம் படித்து பிரயோஜனம் இல்லை, மராட்டியம் மட்டும் வந்து கற்றுக்கிட்டு வந்து ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு. ஆனால் மராட்டியத்தில் மகாராஷ்டிராவில் ஆட்சி பண்ணுறது பிஜேபி. அவங்க முதலமைச்சர் பட்னாவிஸ் ஒரு பிஜேபி மினிஸ்டர், சீஃப் மினிஸ்டர். அவர் சொன்னார், தொலைச்சு மராட்டியத்துக்கு பதிலாக என்ன வேற பாஷையை கற்றுக்க சொல்கிறேன், எங்கள் மராட்டியம் தான் எனக்கு முக்கியம், மராட்டியம் தான் உயிர்நாடின்னு மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய ஒரு பிஜேபி முதலமைச்சர் பேசுகிறார். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அண்ணாமலை என்ன பேசுகிறார், ஹிந்தி படிங்க. இன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் பிடிஆர் அவர்கள் ஒரு அற்புதமான பேட்டியை கொடுத்தார் தொலைக்காட்சியில். நேற்று பார்த்திருப்பீர்கள், நம்முடைய எம்பிக்கள், எம்எல்ஏக்கள், அமைச்சர்கள் எவ்வளவு அற்புதமான ஒரு வலுவான வாதங்களை வைக்கிறார்கள். நேற்று தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்கள், அதே போல நம்முடைய கனிமொழி அவர்களெல்லாம் நேற்று அனல் பறந்து நாடாளுமன்றத்தில் வைத்த வாதங்கள் இந்தியாவையே அதிர வைத்தது. தொலைக்காட்சிக்கு அளித்த பேட்டியில் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் சொல்கிறார், ஹிந்தி படிக்கணும்னு சொல்கிறேன், எதுக்கு படிக்கணும்னு சொல்லு, ஹிந்தி படிக்காத நாங்கள் இவ்வளோ தூரம் முன்னேறி இருக்கோம், ஹிந்தி படித்து நீ என்ன முன்னேறினேன்னு சொல்லுன்னு கேட்குறேன். ஒரு பாயிண்ட் சொல்லு, ஒரு பதில் கிடையாது. நீ ஏதாவது ஒன்றில் டெவலப் ஆகிருக்க அப்படின்னா அப்புறம் இன்னொன்று என்ன சொல்கிறாருன்னா, நாங்களாவது தமிழும் இங்கிலீஷும் படிக்கிறோம், நீ என்ன லாங்குவேஜ் படிக்கிறேன்னு கேட்குறேன். ஏன்னா ஒரு ஒன்றிய அமைச்சருக்கே இங்கிலீஷ் படிக்க தெரியல. அப்போ என்ன தெரியுது, அவன் வட இந்தியாவில் இங்கிலீஷும் படிக்கலன்னு தெரியுது, ஹிந்தி மட்டும் படிக்கிறான். அப்போ மூணாவது மொழியாக என்ன படிக்கிறான்னா, இங்கே ஒருத்தர் டிவியில் பேசுகிற ஒருத்தர் வந்து உத்தரப்பிரதேசத்தில் தமிழ் படிக்கிறார்கள் அப்படின்றான். எங்கடா உத்தரப்பிரதேசத்தில் யார் தமிழ் படித்தா, எந்த ஸ்கூலில் தமிழ் சொல்லி கொடுக்குறான், ஒரு டேட்டா சொல்ல, எந்த ஸ்கூல் பேர்னு சொன்னால் சொல்ல தெரியல. என்ன பண்ணுறாங்கன்னா, நாங்கள் இந்தியை திணிக்கிறோம்னு சொல்கிறது கிடையாது, நாங்கள் 3 மொழி கொடுக்குறோம், நீங்கள் தமிழும் படிங்க, இங்கிலீஷும் படிங்க, அப்புறம் நீங்கள் விரும்பின ஃப்ரெஞ்சு படிக்கலாம், கன்னடம் படிக்கலாம், இல்லைனா வந்து ஸ்பானிஷ் படிக்கலாம், என்னென்னமோ சொல்கிறான். அந்த இதில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் கேந்திர வித்யாலயா பள்ளிகள் இருக்குது. ஒரு ஸ்கூலில் கூட அங்கே வந்து 3 மொழி படிக்கலாம், தமிழ் இங்கிலீஷ் தவிர நீங்கள் 3 மொழி படிக்கலாம். சாரி, ஹிந்தி இங்கிலீஷ் தவிர 3வது மொழியாக நீங்கள் எந்த மொழியை வேணாலும் படிக்கலாம் அப்படின்னு கேந்திர வித்யா பள்ளிகளில் ஒரு பாலிசி இருக்குது. இப்போ ஒரு கேந்திர வித்யாலயா பள்ளியில் போய் உங்கள் பிள்ளைங்களை சேர்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்படி சேர்த்தீங்கன்னா அங்கே தமிழ் படிக்கணும் அப்படின்னு நினச்சா ஒரு ஸ்கூலில் கூட தமிழ் வாத்தியார் கிடையாது. உத்தரப்பிரதேசத்தில் போய் உங்கள் பிள்ளைங்க மும்மொழி கொள்கை திட்டத்தின் கீழ் தமிழ் படிக்கணும், இல்லை ஒருத்தர் மலையாளம் படிக்கணும், கன்னடம் படிக்கணும்னா வாத்தியார் ஒரு வாத்தியார் கிடையாது இங்கே. ஆனால் எல்லா ஸ்கூல்லையும் ஹிந்தி வாத்தியார் இருக்கான், எல்லா ஸ்கூல்லையும் சமஸ்கிருதம் சொல்லி கொடுக்குறவங்க இருக்கிறாங்க. அப்போ பேரு மும்மொழி கொள்கை. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஆனால் இங்கே இருக்குது வட இந்தியாவில் அவன் இங்கிலீஷும் படிக்கிறது இல்லை, வேறு எந்த மொழியும் படிக்கிறது இல்லை, வெறும் இந்தியை மட்டும் படிச்சுட்டு தமிழ்நாட்டுக்கு வந்து வேலை செஞ்சுட்டு. அன்றைக்கி காலையில் ஒரு துணி கடைக்கு போனேன் என் பொண்ணுக்கு ட்ரெஸ் வாங்குறதுக்காக. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த வாசல் நிற்கக்கூடிய அந்த பொண்ணு வந்து கடற்கடன்னு எங்கள்கிட்ட ஹிந்தியில் பேசிக்கிட்டே இருக்குது. தமிழ்நாட்டில் சென்னையில் வந்து ஒரு துணி கடையில் இருக்கக்கூடிய, நீங்கள் பேங்க்கு போனாலும் அதே தான் இருக்கும், தமிழ் ஒரு வார்த்தை கூட தெரியாத பொருளாக ஃபுல்லாக அங்கே உட்காந்துருக்காங்க. என்ன தன்னம்பிக்கையில் அவங்க இங்கே வர்றாங்க. இதே மாதிரி நம்ம ஊர்லேருந்து ஒரு பிள்ளை போய் உத்தரப்பிரதேசத்துக்கு போய் வர்ற கஸ்டமர்கிட்ட தமிழில் பேசிக்கிட்டே இருந்தால் என்ன ஆகும், ஹரியானாவில் போய் ஹிந்தியில் பேசிக்கிட்டே இருந்தால் என்ன ஆகும், நீங்கள் நினச்சி பாருங்கள். அவங்களுக்கு எந்த தேக்கமும் இல்லை. ஹிந்தி நம்முடைய தேசிய மொழி, இல்லைன்னா நம்ம ஹிந்தி தெரிஞ்சவங்க எல்லா இடத்துலையும் இருக்கான், நம்ம பேசுகிறது தான் பேசுவேன். அவங்களுக்கு தமிழை கற்றுக்கணுங்கிற ஒரு விருப்பம்லாம் எதுவுமே கிடையாது. கடற்கடன்னு என்னமோ அந்த பொண்ணு சொல்லிக்கிட்டே இருக்கு, அம்மா எனக்கு தெரியாதுமா, இங்கிலீஷில் பேச முடியாது, அந்த பிள்ளைக்கு இங்கிலீஷும் தெரியல. எங்கடா மும்மொழி கொள்கை உங்ககிட்ட இருந்துச்சு. நான் என்ன சொல்கிறேன், தமிழ்நாட்டுக்கு வேலைக்கு வர்றவங்கள நீ அந்த மக்கள் மேலே நாங்கள் மிகப்பெரிய அன்பு செலுத்துகிறோம். வட இந்திய மக்களின் மீது எங்களுக்கு மிகப்பெரிய அன்பு இருக்கிறது, அவர்கள் எல்லாம் தொழிலாளிகள். ஆனால் நீ அனுப்புகிறப்போ ஒன்று இங்கிலீஷ் சொல்லி கொடுத்து அனுப்பு, இல்லைன்னா தமிழ் சொல்லி கொடுத்து அனுப்பு, நீ ஹிந்தியோடு அப்படியே அனுப்புகிறாங்க. அப்போ அவன் என்ன சொல்கிறான்னா, நீ ஹிந்தி படித்தா அவங்களுக்கு உதவி பண்ணுன்றான், நீ அவங்கள்ட்ட உங்கள்கிட்ட தொழிலாளியாக வர்ற அவன்கிட்ட பேசுகிறதுக்காக நீ ஹிந்தி படிச்சுக்கன்றான். இவ்வளோதான் மேட்ரு, வேறு எதுவுமே இல்லை. இதே மாதிரி ஒரு விஷயத்தை நான் இப்போ வந்து டெல்லிக்கு போய் எனக்கு தமிழ் மட்டும்தான் தெரியும், எனக்கு இங்கிலீஷ் தெரியாது, வேறு எந்த மொழியும் தெரியாது. அப்போ இவர்கள் பேசுகிற இந்த மொழிக் கொள்கை என்பது என்ன, பச்சை மோசடி, ஏமாற்று வேலை. உடனே என்ன பண்ணுறது, உங்கள் வீட்டு பிள்ளைங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா கேந்திரா வித்யாலயா பள்ளிகளில் படிக்குது, அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஹிந்தி படித்து நல்ல உயர்ந்த இடத்துக்கு வந்திருக்காங்க அப்படின்ட்டு. நண்பர்களை நான் கேட்குறேன், இந்த கேந்திரா வித்யாலயா பள்ளிகளில் சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஹிந்தி இருக்கு இல்லையா, அது எந்த லட்சணத்தில் இருக்குங்கிறதே எனக்கு தெரியும். அதை வச்சுக்கிட்டு ஒரு சுக்கும் பண்ண முடியாது, ஒரு வார்த்தை எழுத முடியாது, பேச முடியாது. இங்கே யாராவது இளைஞர்கள் வந்து கேந்திர வித்யாலயா பள்ளிகளில் படித்தவங்க யாராவது இங்கே இருக்கீங்களா?
மயிர் கொடுக்குப்பா. நீங்கள் வந்து இங்கே கேந்திர வித்யாலயா பள்ளியில் படிச்சிங்களா இல்லை எந்த ஸ்கூலில்? இதில் எந்த ஸ்கூலில் படிச்சிங்க? சிபிஎஸ்சி சிஸ்டத்தில் படிச்சிங்க. ஹிந்தி உங்களுக்கு பாடம் இருந்துச்சு இல்லையா? ஒரு ஹிந்தியில் வந்துட்டு ஒரு நிமிஷம் பேசுங்க. சரி, எத்தனை வருஷம் படிச்சிங்க ஹிந்தி? இங்கே 6 வருஷத்தில் என்ன படிச்சிங்க? உங்களுக்கு ஹிந்தி ஏதாவது தெரியுமா சொல்லுங்கள். அது என்ன பிரச்சனை ஆயிடுச்சுன்னா, அவருக்கு ஹிந்தி தெரியும், ஆனால் தமிழ் தெரியாது, இங்கிலீஷ் தெரியாது. எங்களுக்கு தமிழ் இங்கிலீஷ் மட்டும் தெரியும், ஹிந்தி தெரியாது. கேட்டுக்கிட்டீங்களா மும்மொழி கொள்கையோட லட்சணத்தை? நல்லா கேட்டுங்க. அந்த ஹிந்தி வாத்தியாருக்கு தமிழும் தெரியாது, இங்கிலீஷும் தெரியாது. இவங்களுக்கு இங்கிலீஷ் தெரியும், தமிழ் தெரியும், ஹிந்தி தெரியாது. அவர் எப்படி ஹிந்தி சொல்லி கொடுப்பாருங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கங்க. தமிழ்நாட்டில் வந்து அதை சொல்லுங்கள். எங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் வந்து இங்கிலீஷ், செகண்ட் லாங்குவேஜ் தமிழ், தேர்ட் லாங்குவேஜ் ஹிந்தின்னு சொல்லி போட்டாங்க. வாரத்தில் 2 கிளாஸ் நடக்கும். 6 வருஷம் அதே வாத்தியார் தான். அதே வாத்தியார். சிலபஸ் வந்துட்டு என்ன சொல்லி கொடுப்பாரு அப்படின்னா, 6 வருஷமும் வந்துட்டு ஒவ்வொரு கிளாஸ்லயும் வந்து இது வரைக்கும் எனக்கு ஞாபகம் இருக்கிறது கேட்டுங்க. இதை படிக்கிறதுக்கு ஒரு 1 இயர்ஸ் கல்வி கொள்கை சொல்லுவோம். இது மட்டும் தான் சொல்லி கொடுத்தாங்க. அது வந்து எக்ஸாம் எழுதுவோம். சில பேர் அது கூட எழுத மாட்டோம். இங்கிலீஷ்ல பேர் எழுதி வச்சு வந்துடும். ஆனா பாஸ் ஆயிடுவோம். 6 வருஷம் பாஸ் ஆகும். 6 வருஷமா 3ஆவது 8ஆவது பாஸ் ஆயிட்டேன். ஆடா பாவீங்களா, இதை சொல்லி கொடுக்கறதுக்கு என்ன வந்து பார்லிமெண்ட்ல பேசுறீங்க, கோடி கோடியா நிதி ஒதுக்குறீங்க. எவ்வளவு பெரிய ஒரு அயோக்கியத்தனங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க ஒரு பிள்ளையாவது இவங்க சொல்லி கொடுக்குற ஹிந்தியை படிச்சு ஹிந்தியில் அது எழுதும், அதில் கதை எழுதும், கவிதை எழுதும், லெட்டர் எழுதும், இல்லை ஹிந்தியில் பேசும். எந்த சான்றுமே கிடையாது. அது மட்டும் இல்லை சார், நான் இப்போ கல்லூரியில் படிக்கிறேன். என் கூட படிக்கிற சில பிள்ளைங்க வந்து கேந்திரிய வித்யாலயாலையும் நவோதயாலையும் படிச்ச சில பிள்ளைங்க இருக்காங்க. அவங்க வந்துட்டு தமிழ் எடுத்தாங்க கல்லூரியில். தமிழ் எடுக்கிறது முதல் 2 வருஷம் தமிழ் இயல. அப்போ அந்த பிள்ளைங்க என்கிட்ட வந்து கேட்பாங்க, உங்களுக்கு தமிழ் சொல்லிக் கொடு, தமிழ் சொல்லிக் கொடுத்தா கொஞ்சம் தமிழ் நல்லா படிக்கிறது. நான் கேட்பேன், ஏன் வந்து தமிழ் வந்துட்டு உங்களுக்கு தெரியல அப்படின்னு கேட்போம். அது ஏன்னு கேட்குறேன், இந்த ஸ்கூலில் ஹிந்தி இங்கிலீஷ் தான் இருக்கும். இங்கிலீஷ் கூட வந்துட்டு அவங்க வந்து அவ்வளோ சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. ஹிந்தி அவங்க சொல்லிக் கொடுக்கறதும் புரியாது. மூச்சு திணறும். அப்படியே பள்ளிக்கூடத்தை விட்டு ஓடிலாம் போல இருக்கும். இப்போதான் காலேஜுக்கு வந்து கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும் தமிழ் படிச்சு அப்படின்வாங்க. தமிழ் படித்தால் தான் நிம்மதியாக இருக்கும் என்று தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நன்றிமா தேங்க்யூ. நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள். நீங்கள் ஹிந்தின்னு ஏன்னா இந்த பிள்ளைங்கள்லாம் இங்கே ஹிந்தி பண்ணிட்டா மாற்றி அங்கே அனுப்பிச்சு போய் ஒன்றிய அரசில் ஒன்றே வேலை கொடுக்க போகிற மாதிரி. ஏண்டா உங்களுக்குலாம் கொஞ்சம் கூட மனசாட்சியே கிடையாதா? இல்லை எங்களுக்குலாம் ஒன்றுமே தெரியாதுன்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா? நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஒரு சுக்குமே அதில் கிடையாதுங்க. இன்றைக்கி வந்து ஹிந்தி படிக்கணும்னா ஆன்லைனில் யார் வேணால் படிச்சுக்கலாம். ஊருக்கு ஹிந்தி பிரச்சார சபையை திறந்து வச்சுருக்கேன். ஆனால் ஹிந்தி தான் உயிர். தேசபக்தி வளருமா? எப்படி தேசபக்தி வளரும்? ஹிந்திக்கும் தேசபக்திக்கு என்ன சம்பந்தம்? ஒரு மொழிக்கும் தேசபக்திக்கும் என்ன சம்பந்தம்? உலகத்தில் இப்படி எங்கேயுமே ஒரு விஷயம் கிடையாது. இந்த மொழியை படிச்சுன்னா நீ தேசபக்தியாக இருப்பேன்னு அவன் என்ன பண்ணுறான்னா ஹிந்தியை ஒரு மத ரீதியான மொழியாக மாற்றுகிறான். ஹிந்தி சமஸ்கிருதம் இதையெல்லாம் படி, அதில் தான் பூஜை பண்ணணும், அது கடவுளோட மொழி, அது தேசியத்தினுடைய மொழி, அது அதிகாரத்தினுடைய மொழி, இப்படி சொல்லி பிரெயின் வாஷ் பண்ணி சில முட்டாள்தனமாக சில பெற்றோர்களும் ஒரு பிரயோஜனமும் இல்லாத இந்த குப்பை லாங்குவேஜை நீங்கள் படிச்சுட்டு இருக்காங்க. நம்ம எந்த மொழிக்கு எதிரானவர்கள் இல்லை. ஆனால் பயனற்ற ஒன்றை நான் ஏன் படிக்க வேண்டும்? அதுதான் எங்கள் கேள்வி. அதை ஏன் எங்கள் மீது திணிக்கிறாய்? அண்ணா சொன்னார், பெரியார் சொன்னார், தமிழ் நமக்கு தாய்ப்பால், ஆனால் நாம் தாய்ப்பாலை மட்டும் எத்தனை வயது வரைக்கும் உண்ண முடியும்? அதனால் ஆங்கிலமும் படியுங்கள் என்று சொன்னார். ஆனால் இந்தி என்பது அது கள்ளிப்பால். இந்த கள்ளிப்பால் என்பது நம்முடைய மொழியை அழித்துவிடும், பண்பாட்டை அழித்துவிடும். எந்த மாநிலம்லாம் ஹிந்தியை ஏற்றுக்கிச்சோ அங்கெல்லாம் எங்கள் தாய்மொழியை ஹிந்தி அழித்து விட்டது என்று மேற்கு வங்கத்தில் கூக்குரல் வருவான். இங்கே வந்து கேரளாவில், கர்நாடகாவில் எல்லா இடத்துலையும் இந்த 3 மொழி ஹிந்தியை ஏற்றுக்கிட்டவங்க எல்லாருமே அவங்க வந்து பார்த்திங்கன்னா நீ கதறிட்டு இருக்கான். ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிஜேபிக்காரங்க நீங்கள் பாருங்கள், தமிழ்நாட்டுக்கு காசு கொடுக்கலன்னா அதை பற்றி கவலைப்பட மாட்டான். தமிழ்நாட்டு மேலே ஒரு மொழியை திணிச்சா அதை பற்றி கவலைப்பட மாட்டான். தமிழ்நாட்டிற்கு என்ன அநீதியை ஒன்றிய அரசை வைத்தாலும் சரி, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நாடாளுமன்ற தொகுதிகளே போனாலும் சரி, அப்பவும் பிஜேபி ஆதரிப்பாங்க. தமிழ்நாட்டு பிஜேபிக்காரங்க மட்டும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டுக்கு அளிக்கப்பட்ட எந்த அநீதிக்காவது ஒரு முணுமுணுப்பை கூட பண்ணது கிடையாது.
அப்படி பார்க்குறப்போ இந்த தமிழ்நாட்டு பிஜேபிக்காரன் மட்டும் தமிழ் துரோகியினுடைய வடிவமாக இருக்கலாம். அண்ணாமலைலாம் பச்சை துரோகி. இன்றைக்கெல்லாம் வந்து ஒரு தமிழை வந்து இன்றைக்கி பிஜேபிக்கு ஓட்டு போட்டான்னா அவன் தன்னைத்தானே செருப்பால் அடிச்சுக்கிற மாதிரி. அதில் எந்த வித்தியாசமும் கிடையாது. எவன்லாம் பிஜேபிக்கு ஓட்டு போடுறானோ அவன் தான் மொழியை செருப்பால் அடிச்சுக்கிறான், தன்னுடைய இனத்தை செருப்பால் அடிச்சுக்கிறான்னு அர்த்தம். சரிங்களா? அப்படி பார்க்குறப்போ சரி, அடுத்தது பிரச்சனை இந்த மொழி பிரச்சனை. ஒரு இந்திங்கிறது ஒரு நான்சென்ஸ். அதை வந்து நான் படித்தா எனக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை, அதில் நீ திணிக்கிறதுக்கு வந்து உனக்கு எந்த அதிகாரமும் இல்லைங்கிறது ஒரு விஷயம். அப்புறம் இந்த டீலிமிட்டேஷன் சட்டமன்ற தொகுதி. இப்போ நாடாளுமன்றத்தில் நமக்கு எதிராக ஒரு கொள்கை வருது. நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 39 எம்பிக்கள் நம்ம கூட்டணியில் இருக்காங்க. ஒரு வலுவான எதிர்குறலை நாடாளுமன்றத்தில் நம்மளால் வைக்க முடியும். இதே வந்து பார்த்திங்கன்னா அது 20 பேராக ஆகிடுது, 25 பேராக ஆகிடுதுன்னு வைங்க. அப்போ வட இந்தியாவை சேர்ந்த அல்லது பிஜேபியை சேர்ந்த எம்பிக்களுடைய எண்ணிக்கை இப்போது இருக்கோட ஜாஸ்தியாகிடுதுன்னு வைங்க. நம்ம வந்து ஓட்டு போட்டு நம்ம எம்பிக்களை தேர்ந்தெடுத்து அனுப்பிச்சா கூட பாராளுமன்றத்தில் நம்ம எதை பற்றியும் பேச முடியாது. பாராளுமன்றம் என்பது சட்டம் இயற்றக்கூடிய ஒரு சபை, சட்டங்களை நிறைவேற்றக்கூடிய ஒரு சபை. அதுதான் நாட்டினுடைய தலைவிதியை தீர்மானிக்கிறது. நாம் எப்படி பல முறை கூட்டணி ஆட்சியில் தமிழ்நாடு இருந்தது, திமுக இருந்தது, தொடர்ச்சியாக 14 வருடங்கள் கூட்டணி ஆட்சியில் நாம் இருந்தோம். அதற்கு முன்பும் இருந்திருக்கிறோம். தமிழ்நாட்டிற்காக பல நலன்களை நாம் பெற்றுக்கொண்டு வந்திருக்கிறோம். ஆனால் இந்த டீலிமிட்டேஷன் ஒன்று வந்துச்சுன்னா, தமிழ்நாட்டு எம்பிக்களுடைய எண்ணிக்கை குறைஞ்சிச்சுன்னா நம்ம எதிர்காலத்தில் எந்த கூட்டணி ஆட்சியிலையும் பங்கு பெற முடியாது. எதிர்கட்சியாக இருந்தால் கூட நம்முடைய எந்த குரலையும் நமக்கு எழுப்ப முடியாது. ஜிஎஸ்டியில் காசு கொடுக்கலன்னா நாடாளுமன்றத்தில் பேசுகிறோம், போராடுகிறோம், போராட முடியாது. நம்ம குரல் அமுக்கப்பட்டு விடும். சரி, என்னதான் இந்த டீலிமிட்டேஷன் தொகுதி மறைவரைன்னு சொல்கிறாங்கன்னா, ரொம்ப சுருக்கமாக சொல்கிறீங்க, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க. இதில் நிறைய பொய்யையும் புனைசூட்டையும் இன்றைக்கு பிஜேபி பரப்பி கொண்டிருக்கிறது. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு மக்கள் தொகை அந்த ஒரு உதாரணமாக 10 லட்சம் பேருக்கு ஒரு எம்பி தொகுதி இருக்கணும் அப்படின்னு ஒரு வரையறை பண்ணுறாங்க. எப்போ 1971 மக்கள் தொகை கணக்கெடுப்பு வந்தப்போ, நம்ம சுதந்திரம் அடைஞ்ச காலத்திலிருந்து ஒவ்வொரு 5 வருஷமும் மக்கள் தொகை கணக்கெடுப்பாங்க. அப்படி எடுத்து இந்த 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 நம்பருக்குள்ள இத்தனை லட்சம் பேருக்கு ஒரு எம்பின்னு எம்பி தொகுதிகளை பிரித்து கொடுத்துட்டு வந்தாங்க. அது கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டிகிட்டு வந்தது. அப்போ என்னென்னா, தமிழ்நாட்டிலையும் மக்கள் தொகை கட்டுப்பாடுங்கிற ஒரு விஷயம் கிடையாது. அப்போ நான் சொல்கிறது 1950களில் பீகார்லேயும் கிடையாது, உத்தரப்பிரதேசத்துலேயும் கிடையாது. அப்படி பார்க்குறப்போ எல்லா பக்கமும் ஒரே மாதிரி மக்கள் தொகை அதிகரிச்சுது. ஒரு வீட்டில் 7 பிள்ளைங்க இருக்கும், 8 பிள்ளைங்க இருக்கும். நீங்கள் பார்த்துருப்பீங்க, உங்கள் தாத்தா பாட்டி காலத்துலலாம் நிறைய பிள்ளைங்க வீட்டில் இருப்பாங்க. அடுத்த ஜென்ரேஷனில் 7-8 பிள்ளைங்க இருந்த இடத்துல 4-5 பிள்ளைங்க இருந்தாங்க. அதுக்கு அடுத்த ஜென்ரேஷனில் பார்த்தீங்கன்னா 2 குழந்தைங்க 1 குழந்தைங்கன்னு ஆயிடுச்சு. அப்போது நம்ம என்ன பண்ணுறோன்னா, மக்கள் தொகை கட்டுப்பாடுங்கிற விஷயத்தை ஒன்றிய அரசு கொண்டு வருகிற போது நம்ம தமிழ்நாட்டில் தீவிரமாக விழிப்புணர்ச்சி பிரச்சாரம் பண்ணுறோம். மக்கள் தொகை கட்டுப்பாடு மட்டும் இல்லை, பெண்களுக்கு கல்வி கொடுக்கும். இப்போ தாயங்கவியெல்லாம் பேசினார் இல்லையா, பெண்கள் கல்வி, இந்த கல்வி, பெண்களுக்கு கொடுக்கப்பட்ட உரிமைகள் பற்றியெல்லாம். பெண்களுக்கு கல்வி கொடுக்குறோம், சுகாதார வசதிகளை மேம்படுத்துகிறோம், பெண்களுக்கு வேலை வாய்ப்பில் வந்து உருவாக்கி கொடுக்குறோம், கவர்மெண்ட் வேலையில் 30% இடஒதுக்கீடு கொடுக்குறோம். இன்றைக்கி அது 40% உயர்த்தப்பட்டிருக்கிறது. ஏன்னா அப்போ பெண்கள் வந்து அவங்களுடைய திருமணமாகக்கூடிய வயது தள்ளி போகிறது. முன்னாடிலாம் 15 வயசு 16 வயசில் கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா, அப்புறம் குழந்தைகளை பெற்று வளர்ப்பதை தவிர பெண்களுக்கு எந்த கடமையுமே இருக்கலை. பிள்ளை பெறும் எந்திரங்களாக அன்றைக்கு பெண்கள் இருந்த ஒரு காலகட்டத்தில் தான் பெண்களுக்கு கல்வியை கொண்டு வர்றோம், வேலை வாய்ப்பை கொண்டு வர்றோம், பொருளாதார சுதந்திரத்தை கொண்டு வர்றோம். அப்போ என்ன பண்ணுறது, யார் 4 குழந்தைங்களை வச்சு வளர்க்குறது? அப்போது நம்ம முன்னேற்றத்திற்கும் மக்கள் தொகை கட்டுப்பாட்டுக்கும் ஒரு தொடர்பு இருந்தது. நம்ம தொடர்ந்து நம்முடைய திராவிட முன்னேற்ற கழக அரசு ஆட்சிக்கு வந்த காலத்திலிருந்து இந்த மாதிரியான ஒரு டெவலப்மெண்ட்டை கொண்டு வர ஒரு பக்கம் குடும்ப கட்டுப்பாடு விழிப்புணர்ச்சி, இன்னொரு பக்கம் கல்வி வளர்ச்சி, வேலை வாய்ப்பில் பெண்களுடைய இடம், அது வந்தப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்ம மக்கள் தொகை குறையுது. இங்கே மட்டும் இல்லை, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா எல்லாமே கிட்டத்தட்ட இந்த மாதிரி ஒரு பாதையில் போகிறாங்க. ஆனால் உத்தரப்பிரதேசத்தில் இன்றைக்கி 7-8 பிள்ளைங்களை பெற்றுக்கிறாங்க. பீகாரில் இன்றைக்கி 7-8 குழந்தைகள் பிறக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. வரைக்கும் எவ்வளவு மக்கள் தொகை இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் மக்கள் தொகை கட்டுப்பாடு தமிழ்நாடு மாதிரி மாநிலங்களில் வருது. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அப்போ ஒரு பெரிய ஆர்குமெண்ட் வந்து, நாங்கள் ஒன்றிய அரசு சொன்னதை ஏற்றுக்கொண்டு அந்த முற்போக்கு திட்டத்தை எல்லாம் ஏற்றுக்கிட்டு மக்கள் தொகையை கட்டுப்படுத்திட்டோம். ஆனால் அவங்க கட்டுப்படுத்தவே இல்லை. அப்போ ஆட்டோமேட்டிக்காக அவங்களுடைய நம்பர், அந்த எம்எல்ஏக்களுடைய எம்பிக்களுடைய நம்பர் ஜாஸ்தி ஆகிடும். ஏன்னா 10 லட்சம் தொகுதிக்கு ஒரு எம்பி அப்படிங்கிறப்ப அவங்க ஆட்டோமேட்டிக்காக அவங்க நம்பர் ஜாஸ்தி ஆகிடும். பாராளுமன்றத்தில் அவங்க ரொம்ப டாமினண்டாக ஆகிடுவாங்க. நாங்கள் மக்கள் தொகை கட்டுப்பாடு செய்வதற்காக எங்களுக்கு கிடைத்த தண்டனையா இது என்று அன்றைக்கு தென்னிந்திய மாநிலங்கள் கேட்கின்றன.
அப்போ இந்திரா காந்தி அவர்கள் வந்து தலைமையில் இருந்த அரசாங்கம் என்ன பண்ணுறாங்கன்னா 1976 நம்ம 1971 என்ன மக்கள் தொகை கணக்கு இருந்ததோ அதன்படி 543 எம்பி தொகுதிகள் இருக்கு. ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் அந்த 1971 மக்கள் தொகை கணக்கின்படி எம்பி தொகுதி இருக்கு. அது அப்படியே அடுத்த 25 வருஷத்துக்கு இருக்கட்டும். அதுக்கு பின்னாடி வந்த சென்சஸ் கணக்கை வச்சுக்கிட்டு நம்ம இடத்த கூட்ட வேணாம்னு முடிவு செய்கிறாங்க. அதுக்கப்புறம் 25 வருஷம் கழிச்சு இப்போ அதாவது 2000 வந்து என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா வாஜ்பாய் தலைமையிலான அரசாங்கம் இருந்துச்சு. அவர் என்ன பண்ணுறாருன்னா இல்லை மக்கள் தொகை கட்டுப்பாட்டில் வந்து தென்னிந்தியாவுக்கும் வட இந்தியாவுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குது. நம்ம மக்கள் தொகை கணக்கின் அடிப்படையில் வந்து எம்பி தொகுதிகளை கூட்டணும்னு சொன்னால் வட இந்தியா ரொம்ப டாமினண்ட் ஆயிரும்னு நம்ம கொடுத்த குரலின் அடிப்படையில் அன்றைக்கி வாஜ்பாயும் இன்னும் 25 வருஷத்துக்கு டைம் கொடுக்குறாரு. உங்களுக்கு புரிஞ்சுது இல்லையா? 50 வருஷம் ஆயிடுச்சு. அடுத்த வருஷம் கணக்கெடுப்பு எடுத்தாங்க. அந்த 25 வருஷம் முடிஞ்சிருச்சு. அடுத்த வருஷம் மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்தால் நம்மை விட மிகப்பெரிய அளவுக்கு மக்கள் தொகையில் உத்தரப்பிரதேசமும் பீகாரும் இன்னும் பல வட இந்திய மாநிலங்களும் இருக்கும். அந்த அடிப்படையில் எம்பி தொகுதிகளை வகுத்து கொடுத்தால் நம்முடைய தொகுதிகளுக்கு எம்பி தொகுதிகள் குறைந்து போய் அவர்கள் டாமினண்ட் ஆயிடுவாங்க. வட இந்தியா முழுக்க மத அரசியல், வட இந்தியா முழுக்க இந்திய அரசியல், எல்லாம் பிஜேபிக்கு தான் ஓட்டு போடுறாங்க. எவ்வளவு கொடுமைகள் நடந்தால் கூட பிஜேபிக்கு ஓட்டு போடுறாங்க. அப்போது அந்த தொகுதிகள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ பாருங்கள், நாடாளுமன்றத்தை 888 சீட்டு அதிகரிச்சுட்டாங்க. என்ன அதிகரித்தாங்க? புது நாடாளுமன்றத்தில் புது எம்பிக்களை உள்ளே கொண்டு வந்து வட இந்திய எம்பிக்களோட நம்பரை அதிகம் பண்ணி அவங்கள டாமினண்ட் ஆகிட்டோம்னா தென்னிந்தியா அவங்களை எதிர்த்து ஓட்டு போட்டால் கூட வந்துட்டு அவங்களுக்கு கவலையே கிடையாது. மெஜாரிட்டியோடு தொடர்ந்து ஆட்சிக்கு வருவாங்க, உயர்த்திக்க. ஆனால் இப்போ மொத்த நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய எண்ணிக்கையில் நமக்கு 39 பேர் இருக்காங்க. இதனுடைய பர்சன்டேஜ் என்னென்னா 7.18%. நீ அப்படியே நீ டபுள் ஆக்கினா கூட நீ எவ்வளவு தூரம் நீ உயர்த்திறியோ இப்போ இருக்க அது 7.18% குறையக்கூடாது அப்படிங்கிறது நம்ம கோரிக்கை. அப்போ என்ன பண்ணணும்? அது டபுள் ஆச்சுன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து 60 தொகுதியோ 70 தொகுதியோ கூட நமக்கு கிடைக்கும். அப்போ நான் உத்தரப்பிரதேசத்துக்கு அதுக்கு அதே பர்சன்டேஜில் இப்போ இருக்க அவங்களுக்கு உத்தரப்பிரதேசத்தில் 80 தொகுதி இருக்கா, அது எத்தனை பர்சன்ட்? 14% நினைக்கிறேன். நீ மொத்தமாக கூட்டுறப்ப அதே 14% தான் அவனுக்கு இருக்கணும், அதே 7.18% தான் எனக்கு இருக்கணும்னு நம்ம கேட்குறோம். நியாயமா இல்லையா? ஆனால் அதுக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறான், அதுக்கு பதில் சொல்ல மாட்டேங்கிறான். நாங்கள் சொல்லவே இல்லையே, வேறு வழியே கிடையாது. அடுத்த வருஷம் மக்கள் தொகை கணக்கெடுப்பை எடுத்து அதன் அடிப்படையில் தொகுதிகளை மறுவரை செய்து மக்கள் தொகை அடிப்படையில் நீங்கள் உருவாகி தொகுதிகளை பிரிச்சிங்கன்னா தமிழ்நாடு செமையை அடிவாங்கும், கேரளா அடிவாங்கும், ஆந்திரா அடிவாங்கும், கர்நாடகா அடிவாங்கும். இப்போ நல்லா யோசிச்சு பாருங்க, தமிழ்நாட்டில் அரசியல் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய ஒருத்தர், தமிழ்நாட்டில் ஜெயிச்சு நம்ம எம்பி ஆகணும்னு நினைக்கக்கூடிய ஒருத்தர் இந்த திட்டத்தை ஒத்துக்குவானா? பிஜேபி ஏன் ஒத்துக்கிறது? தமிழ்நாட்டு பிஜேபி ஏன் அதை ஆதரிக்குதுன்னா ஒரு நாளும் தமிழ்நாட்டில் திமுக வைத்து நம்ம ஜெயிக்க முடியாதுன்னு பிஜேபிக்கு நல்லா தெரியும். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணு போனாலும் பரவாயில்லைங்க, எதிரிக்கு 2 கண்ணு போட்டோம், நான் தான் ஜெயிக்க போகிறது இல்லைல்ல. இப்படிப்பட்ட ஒரு கீழ்த்தரமான கேவலமான ஒரு கொள்கையின் அடிப்படையில் இன்றைக்கி அதை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம முதலமைச்சர் என்ன பண்ணுறாருன்னா இதற்கு தேசிய பிரச்சனையாக மாற்றிட்டார். எந்த மாநிலங்கள்லாம் பாதிக்கப்பட போகிறதோ 7 மாநில முதல்வர்கள், அந்த மாநிலத்தினுடைய அரசியல் கட்சி தலைவர்கள் அவங்களெல்லாம் வர 22ஆம் தேதி இன்னைக்கு ஒரு கூட்டத்துக்கு அழைப்பு கொடுத்திருக்காரு. ஒரு மிகப்பெரிய நெருக்கடியை ஒன்றிய அரசுக்கு ஏற்படுத்த வேண்டும். மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் நீங்கள் தொகுதி மறுவரை செய்யக்கூடாது, இப்போ இருக்க பர்சன்டேஜ் படி தான் வந்து எம்பி தொகுதிகள் இருக்கணுங்கிற கோரிக்கை. தமிழ்நாட்டை வஞ்சிப்பதற்காக, தமிழ்நாட்டின் வயிற்றில் அடிப்பதற்காக, தமிழ்நாட்டை எந்த அரசியல் அதிகாரமும் இல்லாமல் ஆக்குவதற்காக செய்யப்படுகிற மிகப்பெரிய, இன்னும் சொல்ல போனால் தமிழர்களை 2ஆம் தர குடிமக்களாக மாற்றுவதற்காக செய்யப்படுகிற ஒரு மிகப்பெரிய சதி வேலை இது. நாம் தான் முதலில் விழித்துக் கொண்டோம். அன்றைக்கு நாம் தான் இந்தியை எதிர்த்து போராடினோம். இந்தி மாநில மொழிகளை அழித்துவிடும், தாய்மொழியை அழித்துவிடும் என்று முதலில் புரிந்து கொண்ட மாநிலம் தமிழ்நாடு. முதலில் புரிந்து கொண்ட தலைவர்கள் நம் தலைவர்கள். இன்றைக்கி மற்ற ஸ்டேட்லாம் இந்திக்கு எதிராக குரல் கொடுக்குறாங்க. அதே மாதிரி தான் இந்த தொகுதி மறுவரைக்கு முதல் குரலை தமிழ்நாடு எழுப்பியிருக்கிறது. இது எங்களுடைய அரசியல் அதிகாரத்தை அளிக்கக்கூடிய ஒன்று, எங்களுடைய அரசியல் பிரதிநிதித்துவத்தை அளிக்கக்கூடிய ஒன்று. இதை நாங்கள் ஒருபோதும் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்று. நிறைவாக இந்த தொகுதி, அதாவது இந்த நிதி பங்கீடு வந்து பார்த்தீங்கன்னா 2 புயல் வந்துச்சுங்க தமிழ்நாடு. சல்லி பைசா கொடுக்கலங்க வந்து புயல் நிவாரணம். வட மாவட்டங்களையும் தென் மாவட்டங்களையும் மக்கள் அவ்வளவு கஷ்டப்பட்டாங்க. குஜராத்தில் வந்து வெள்ளம் வந்துச்சுன்னா ஓடோடி போய் 1000 கோடி ரூபாய் போய் கொடுத்துட்டு வர்றாரு மோடி. தமிழர்கள் உங்களுக்கு ஓட்டு போடலைன்னா எங்கள் வரிப்பணத்தில் வாழக்கூடிய உங்கள் அரசு எங்களுக்கு தர வேண்டிய பங்கை நீங்கள் கொடுக்க மாட்டீர்களா? எப்படி நீங்கள் எஜுகேஷனுக்கு காசு கொடுக்க மாட்டேன்னு சொல்கிற மாதிரியே
புயல் வந்து செத்தால் உனக்கு நான் காசு கொடுக்க மாட்டேன்னு சொன்னா கேடித்தனமான பிளாக்மெயில் அரசியல் இல்லையா இது? இவர்களுக்கு நாம் தகுந்த பாடம் கற்பிக்க வேண்டாமா? அந்த ஸ்கூலுக்கு 2000 ரூபாய் நமக்கு இந்த வருஷம் கொடுக்க வேண்டியதை நம்ம இந்தியா ஏற்றுக்க மாட்டேன்னு சொன்னோன்னே அந்த பணத்தை பிரித்து இந்தியா ஏற்றுக்கிட்ட எல்லா ஸ்டேட்டுக்கும் திருப்பி பிரித்து கொடுக்குறாங்க. நம்ம அவமானப்படுத்துகிறாங்க. எவ்வளவு அதை பற்றி இங்கே கேட்பதற்கு எடப்பாடி பழனிசாமிக்கு முதுகெலும்பு இருக்கிறதா? இல்லை அண்ணாமலை போன்ற 3ஆம் தர அரசியல்வாதிகளுக்கு இன்றைக்கு முதுகெலும்பு இருக்கிறதா? நண்பர்களே, நன்றாக நினைத்து பாருங்கள். வெள்ள நிவாரணமாக இருக்கலாம், ஒரு மெட்ரோ ரயில் திட்டம், 2ஆம் கட்ட பணிகள், அவன் கொடுக்க வேண்டிய காசை கொடுக்காம, கமிட் பண்ண காசை கொடுக்காம நிறுத்தி வச்சிருக்காங்க. அரசு அந்த திட்டத்தை நிறுத்துகிறதா? இன்னைக்கு தொடர்ந்து சொந்தப்படுத்துகிற வசதி செய்து கொண்டிருக்கிறது. அதே போல பிரதமரோட இந்த வீடு கட்டுற திட்டம் பேர் மட்டும்தான், பேரை தவிர வேறு எதையும் கொடுப்பது கிடையாது. அவங்க கமிட் பண்ண காசுல ஒரு 10% கூட கொடுக்கல. பெரும்பகுதி பணத்தை, ஒரு வீட்டுக்கு 10 லட்ச ரூபாய்னா அதில் 8 லட்ச ரூபா 9 லட்ச ரூபாய் தமிழ்நாடு அரசு தான் கொடுத்துட்டு இருக்கு. ஆனால் பேர் வந்து பார்த்தீங்கன்னா பிரதமருடைய வீடு கட்டுற திட்டம். வெட்கமாக இல்லையா அவங்களுக்கு? எதை எடுத்தாலும் மோசடி, எதை எடுத்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா பாரபட்சம். பட்ஜெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒத்த பைசா தமிழ்நாட்டுக்குன்னு ஒதுக்கப்படுது. இதில் ஏதாவது இதெல்லாம் ஒரு அரசாங்கத்தை அவமானப்படுத்துகிறோம் என்று நினைத்துக்கொண்டு ஒட்டுமொத்த தமிழர்களையும் இழிவுபடுத்திக் கொண்டிருக்கிறார்கள், அவமானப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள், வஞ்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த ஊரில் எவனாவது ஒருத்தர் வந்து பிஜேபிக்கு ஆதரவுக்குரியவனையே வந்து ஓட்டு கேட்க வந்தால் அவர்களுக்கு நீங்கள் கடுமையான பதிலடியை கொடுக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்று கேட்டால் பிஜேபியை ஆதரிப்பவனையோ நாம் ஆதரித்தால் நம்முடைய சொந்த குடும்பத்தை நாம் அவமானப்படுத்திக் கொள்கிறோம், நாம் சொந்த மக்களை நாம் அவமானப்படுத்திக் கொள்கிறோம். ஒவ்வொரு நாளும் இந்த ஒன்றிய அரசு, இந்த பிரதமர், இந்த உள்துறை அமைச்சர், இந்த கல்வி அமைச்சர் இவர்கள் எல்லாம் சேர்ந்து கொண்டு தமிழ்நாட்டு அரசாங்கத்தை செயல்பட விடாமல் தடுக்கிறார்கள். தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய நிதியை கொடுக்காவிட்டால் இந்த ஆட்சி செல்வாக்கிழந்தோடும் என்று நம்புகிறார்கள். ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் தமிழ்நாட்டினுடைய உரிமைக்காக போராடி கொண்டிருக்கக்கூடிய ஒரே இயக்கம் திராவிட முன்னேற்றக் கழகம், ஒரே தலைவர் நம்முடைய தலைவர். மறுக்க முடியுமா? நீங்கள் மனசாட்சியின்படி யோசித்து பாருங்கள். எல்லோருமே பிஜேபியை ஆதரிக்கிறவன், பிஜேபிக்கு இன்னைக்கு வாக்களிக்க வேண்டும் என்று சொல்கிறவன் எல்லோருமே தமிழ் விரோதிகள், தமிழர் விரோதிகள், தமிழ் பண்பாட்டினுடைய விரோதிகள், தமிழர்களுடைய பெருமைகளுக்கும் தமிழர்களுடைய உயர்வுக்கும் எதிரானவர்கள். நீ என்ன பண்றான்னா, ஏன் ஹிந்தி படினா, ஏன் இங்கிலீஷ்க்கு எதிராக நீ பேசுறேன்னு சொன்னா உன் லெவலுக்கு என்ன நீ கீழே இறக்க முயற்சி பண்ற. நீ கல்வியில் தாழ்ந்து போயிருக்கிறாய், உன்னுடைய அடிப்படை கட்டமைப்புகள் தாழ்ந்து போயிருக்கின்றன. தமிழர்கள் உலகம் முழுக்க சென்று பணியாற்றுகிறார்கள், உலகத்தின் மிகப்பெரிய உயர் பொறுப்புகள் எல்லாம் இருக்கிறார்கள். சமீபத்தில் சந்திரபாபு நாயுடு வந்து ஒரு பேட்டியில் சொல்றார், தமிழர்களை பார்த்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். தமிழர்கள் ஆங்கிலம் படித்ததன் காரணமாக உலகம் முழுக்க மிகப்பெரிய பொறுப்புகள் இருக்கிறார்கள். தமிழர்கள் இல்லாத இடமே உலகத்தில் கிடையாது. தமிழர்களுடைய உயர்வுக்கு காரணம் தமிழோடு சேர்ந்தவர்கள் ஆங்கிலத்தையும் கற்றார்கள் என்று. ஆனால் ஒரு ஒன்றிய அமைச்சருக்கு ஒரு ஆங்கிலத்தில் எழுதப்பட்ட ஒரு எளிமையான கடிதத்தை படிக்க தெரியவில்லை. பொய் சொல்கிறார், நாம் ஏதோ அந்த திட்டத்தை ஏற்றுக்கொண்டோம் என்று. அப்படி பார்க்கிற போது நண்பர்களே, இன்றைக்கு இந்த நமக்கான நிதி ஒதுக்கீடுகளை தரம் இருப்பது, நமக்கான இந்த மும்மொழி கொள்கையை திணிப்பது, அதே போல புதிய கல்வி திட்டம் என்ற பெயரில் நம்முடைய மிக உயரிய கல்வி திட்டம், நான் என்ன சொல்றேன்னா, உன்னுடைய புதிய கல்விக் கொள்கையை ஒரு குப்பைன்னு நான் சொல்றேன். அதை வைத்துக்கொண்டு ஒருத்தர எதுவுமே செய்ய முடியாது. தமிழ்நாட்டினுடைய கல்விக் கொள்கையை தேசிய கல்விக் கொள்கையை அறிவிங்க. தமிழ்நாட்டினுடைய கல்விக் கொள்கை என்பது அந்தந்த மாநிலத்திற்குரிய கல்வி திட்டம். அந்த தாய்மொழியும் ஆங்கிலமும் மட்டும்தான் உயர்வுக்கு வழி என்று வழிகாட்டக்கூடியது தமிழ்நாட்டுடைய கல்வி திட்டம். தேசிய கல்விக் கொள்கையாக அறிவிப்பதற்கு ஒரு தகுதி எந்த கல்வி திட்டத்திற்காக இருக்கும் என்றால் தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடு அரசு பின்பற்றுகிற கல்வி திட்டம் தான். நாங்கள் தான் வழிகாட்டுகிறோம். நாங்கள் வந்து மாதம் 1000 ரூபா கொடுத்தோடனே நீ டெல்லியில் போய் 2000 ரூபா கொடுத்து ஓட்டு வாங்கி ஜெயிக்கிறல்ல, பெண்களுக்கு 1000 ரூபா இங்கே கொடுத்த உடனே தினமும் பெண்களை இது திமுக எதிர்க்க வேண்டியது, திமுகவுக்கு தொந்தரவு கொடுக்க வேண்டியது. ஆனால் திமுக எந்த மக்கள் நல திட்டத்தை நிறைவேற்றுதோ அதை காப்பி அடிச்சு போய் அங்கே போய் ஓட்டு வாங்குறது. இங்கே 1000 ரூபா கொடுத்ததை வாங்கி அங்கே போய் நீ ஓட்டு வாங்கின இல்லையா? அதே மாதிரி எங்கள் கல்விக் கொள்கையை நீ அமல்படுத்து. தமிழ்நாட்டினுடைய கல்விக் கொள்கை தான் தேசிய கல்விக் கொள்கைன்னு சொல்லு. மாநில மொழியை படி, ஆங்கிலம் படி. அப்போ ஒட்டுமொத்த இந்தியாவும் வளரும். நாங்கள் தொழில் வளர்ச்சியில் இன்றைக்கு முன்னேறி இருக்கிறோம், கல்வியில் முன்னேறி இருக்கிறோம். உலகத்தில் இருக்கக்கூடிய நாடுகள் எல்லாம் தமிழ்நாட்டில் தொழில் தொடங்குவதற்கு ஏன் முன் வருகின்றன என்பதை யோசித்து பாருங்கள் நண்பர்களே. ஏனென்றால் அவர்களுக்கு தேவையான ஆங்கிலம் படித்த செயல்திறன் மிக்க ஒரு இளம் தலைமுறை தமிழ்நாட்டில் தான் இருக்கிறது. இங்கே வந்தால் நமக்கு வேலை ஈஸின்னு அவன் நினைக்கிறான், இங்கே வந்தால் தொழில் தொடங்குறது ஈஸின்னு அவன் நினைக்கிறான். நம்ம பசங்கள்லாம் ரொம்ப நல்லா அற்புதமாக படிக்கிறாங்க, நல்லா ஆங்கிலம் பேசுகிறார்கள், மக்களோடு தொடர்பு கொள்ளக்கூடிய, உலகத்தோடு தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு வலிமையோடு இருக்கிறார்கள்.
எந்த பன்னாட்டு கம்பெனிக்கு நம்ம பையனோ நம்ம பொண்ணோ போய் இன்னைக்கு வேலை செய்யக்கூடிய நிலையில் இருக்கிறார்கள். யோசித்து பாருங்கள். அதற்கு முந்தின அவங்க அம்மா அப்பா படித்து கூட இருக்க மாட்டாங்க, பள்ளிக்கூடத்து கூட போயிருக்க மாட்டாங்க. இன்னைக்கு நீங்கள் ஒரு ஃப்ளைட்டில் போனீங்கன்னா இந்த பிள்ளைங்கள்லாம் தங்களுடைய பெற்றோர்களை வந்து விமானத்திலேயோ வெளிநாடுகளுக்கும் பல இடங்களுக்கும் கூட்டு போகிற காட்சியை பார்க்குறேன். நான் அந்த விமானத்தில் பயணம் செய்யப்போ பேசிகிட்டே இருக்கேன். நாங்கள்லாம் படிக்கவே இல்லை தம்பி, எங்கள் பிள்ளை நல்ல ஒரு கம்பெனியில் இருக்கான், கார்பரேட் கம்பெனியில் இருக்கான், அவங்க எல்லாம் எங்களை கூட்டு போகிறான்னு சொல்கிறப்ப ஒரே ஒரு தலைமுறை வித்தியாசத்தில் தமிழ்நாட்டை தலைகீழாக மாற்றி இருக்கிறோம். நாம் இங்கே புரிஞ்சுக்கணும், தமிழ்நாட்டில் என்ன நடந்தது. இந்த வட இந்தியாவை போய் பாருங்கள். அவர்கள் எல்லோருமே அந்த மக்களை ஏமாற்றி, உண்மையிலேயே இந்த மும்மொழி கொள்கைக்கு எதிராக போராட வேண்டியது நம்ம இல்லை, ஹிந்திக்காரன் தான் போராடணும். ஏன்னா அவனைத்தான் ஒன்றும் இல்லாமல் ஆக்கி வச்சிருக்குது இந்த ஒன்றிய அரசு, இந்த பாஜக. அவனுக்கு தேவையான கல்வியை கொடுக்காம மொழி வெறியை ஊட்டி மத வெறியை ஊட்டி அவனை ஒன்றுமில்லாமல் ஆக்கி வைத்திருப்பது. அவன் தான் முதல்ல போராடணும் மும்மொழி கொள்கைக்கு எதிராக. அவனுக்கு சேர்த்து தாங்க நம்ம போராடணும். நம்ம வந்து தாய்மொழியும் ஆங்கிலமும் படின்னு சொல்கிறது தமிழுக்காக மட்டும் இல்லை, இந்தியா முழுக்க அதை நடைமுறைக்கு கொண்டு வாங்கிறதுக்காக தான் நம்ம போராடுறோம். நம்ம முன்னெடுத்த இடஒதுக்கீடு போராட்டமோ வேறு எந்த போராட்டமோ எல்லாம் எடுத்துங்க, அது நமக்கு மட்டுமானதல்ல. நம்முடைய திமுகவினுடைய போராட்டம், நம்முடைய தலைவர்களுடைய, அதாவது பெரியாருடைய, அண்ணாவினுடைய, கலைஞர்களுடைய, நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர்களுடைய, நம்முடைய துணை முதலமைச்சர்களுடைய எந்த போராட்டத்தை வேண்டாலும் எடுத்துக்கொள்ளுங்கள். நாம் அடைகிற பயனை இந்தியா முழுக்க அடையும். நாம் அடைகிற வெற்றிகளை இந்தியா முழுக்க அடையும். இந்திய மக்கள் அனைவரும் அந்த பயனை பெறுவார்கள். அந்த வகையில் இந்த 3 வஞ்சகமான நிதி ஒதுக்கீடில் பாரபட்சம், இந்த தொகுதி மறுவரை, இது போன்ற பல விஷயங்களுக்காக நாம், அதே போல கல்விக் கொள்கை, இந்த இந்தியை திணிக்கக்கூடிய புதிய கல்விக் கொள்கை, இவற்றை ஆதரித்து பேசுகிற எவனையும் முகம் கொடுத்து பேசாதீர்கள். உங்கள் வாக்குகளை தப்பித்தவரை கூட இவர்கள் யாருக்கும் அளித்து விடாதீர்கள். அப்படி நீங்கள் அவர்களுக்கு வாக்களித்தால் பிஜேபியை மறைமுகமாக ஆதரித்துக் கொண்டு வெளியே நாடகமாடுகிற அதிமுகவையும் யார் ஆதரித்தாலும் சரி, அவர்கள் தங்கள் எதிர்காலத்தை இருட்டாக்கிக் கொள்கிறார்கள் என்பதை மறந்து விடாதீர்கள். நிச்சயமாக தமிழகம் என்றென்றும் போராடும், தமிழகம் என்றென்றும் வெல்லும். அந்த செய்தி ஒட்டுமொத்த இந்தியாவிற்குமே ஒளிவிளக்காக இருக்கும் என்று சொல்லி இந்த வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.